இன்றைக்கி நான் யார்கிட்டையுமே நல்லா இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்க எனக்கு நீங்கள் பதில் தர மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் கேட்பேன், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாட்டில் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. டெக்னாலஜிசல் அப்படி தானே சொல்லுவாங்க. ஏதோ வளர்ந்து போய் இருக்குது. எங்கள் வேலை பார்க்குறதுலேயுமே 2-3 விஷயம்லாம் மாறி இருக்குது. இப்போ நான் காமிக்க போகிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோன்னு நினைப்பீங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், பார்க்குறவங்க விரும்பி பார்க்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இது ஃபேனோட கிளைம்னா இந்த நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, கெப்பாசிட்டரை பிடிச்சி வச்சுருக்கோம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. இதெல்லாம் கனெக்ட் ஆகி இதுதான். இப்போ இதில் என்னடி மேட்டர்னு கேளுங்க. இதில் வந்து குட்டி 6 ஸ்க்ரூ இருக்கும், தெரியுதுங்களா? எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த ஸ்க்ரூவில் தான் இந்த ஒயரை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வேறு நிற்க மாட்டுக்கு, இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்குன்னா, இதில் ஒரு ஸ்க்ரூ இல்லை, இது வந்து கிளிப் டைப். இதுக்குள்ளே ஒயரை விட்டுட்டு இதை லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஸ்டீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ஒரு ஷைனிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே இதை விட்டுட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் வேஸ்ட் ஆயிரும். இதில் ஸ்க்ரூ விழுந்துடும், தொலைஞ்சிடும், நமக்கு டென்ஷன் கிடையாது. இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ போனாலுமே நமக்கு பின்ன வேஸ்ட்டு, இது அவ்வளோ தூரம் தான் போடணும். சரிங்களா? இது நாங்கள் ஒன்று கஸ்டமருக்கு 30 ரூபான்னு கொடுக்குறோம். அப்போ ஒரு ஸ்க்ரூ போச்சுன்னா நாங்கள் வாங்கிட்டு வர ஸ்க்ரூ இல்லைன்னு எங்களுக்கு தான் நஷ்டம். இதை நான் தூர போடுறதுக்கு வச்சுருந்தேன். அப்போ நான் இதை காட்டும் போது இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தீங்களா? இதுக்கு 6 ஸ்க்ரூ இருக்குது. இதுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 3, இந்த பக்கத்தில் 3. இந்த ஸ்டீல் பட்டி மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போட்டு இதை வந்து இப்படி அமுக்கணும்னு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும். அவ்வளோதான். நாட்டில் நிறைய முன்னேற்றம் இருக்குது. எனக்கு என் தொழில் ஒரு முன்னேற்றம் வரும்போது இதை வந்து ஈஸியாக நானே ஃபிட் பண்ணிடுறேன். இல்லைன்னா இது வந்து ஸ்க்ரூக்குள்ளே போட்டு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர் போட்டு இதை அப்படி அமுக்குனா கரெக்டாக சூப்பராக ப்ரெஸ் ஆயிடுது. அதுதான் என்னோட டெக்னிக்கல் வளர்ச்சியை காட்டலாம்னு நினச்சேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க. சின்ன ஒரு அனுபவம் நமக்கு வந்து ஒரு பெருசாக வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இப்போ லைக் பண்ணுங்கள். இதை நாங்கள் மும்பையில் வந்து கிளைம் சொல்லுவோம். இது பேரே கிளைம் தான். என் பேர் எப்படி பவானி லைஃப் ஸ்டைல், அது பேர் கிளைம். தமிழ்நாட்டில் இது பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா போய் சந்திக்கிறேன். டட்டா, பை பை, லவ் யூ.